சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. யோகாசனம் ஒன்றுதான் மக்களை நோயின்றி நூறாண்டு வாழ வைக்கும். ஒரு கால் தூக்கிய ஹலாசனத்தை செய்ய போகிறார்கள். ஹலாசனம் என்பதே சற்று கடினமான ஆசனம். அதிலும் ஒரு கால் தூக்கி செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டிப்படுங்கள். முதுகிலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். வலது கால் ரைட் லெக் மட்டும் மேலே தூக்குங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவை மழை காலமானாலும் சரி, பனிகாலமானாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் இந்த சளித்தொல்லை வந்து விடுகிறது, மூக்கடைப்பு வந்து விடுகிறது, இருமல் வந்து விடுகிறது. இந்த ஒரே ஆசனம் இருமல், இளைப்பு, மூக்கடைப்பு, இன்னும் ஈஸ்னோஃபோலியோ போன்ற பல்வேறு ENT டாக்டர்களால் தீர்க்க முடியாத வியாதிகளை கூட தீர்க்க வல்லது. வலது காலை இறக்கிவிட்டு இப்பொழுது இடது காலை அடுத்த காலம், அவ்வளோதான். 20 என்ன? பெரியவர்கள் கூட யாராவது துணை கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். காலை அவர்கள் தரையை தொட வேண்டும் என்பது கூட அல்ல. காலை கூட சற்று உயரமாக வைத்துக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள், கீழே இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் நேராக படுங்கள். இப்படி திருப்பி படு. அப். முதுகுல கை வச்சுக்கோங்க. முதுகுல கை வையே. வலது காலை தூக்கு. நல்ல ஒரு கால் தூக்கிய ஹலாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு மூச்சு துவாரத்தை பார்ப்போமேனால் அடைச்சிருக்கும். இந்த ஆசனம் போட்ட உடனேயே மூக்கு துவாரம் திறந்து விடும். எந்த அளவுக்கு சளித்தொல்லை இருந்தால் கூட உடனடியாக மூக்கு திறக்கப்பட்டு விடுகிறது. அதில் தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய உள்ள விஷயம். இந்த ஆசனம் போட்ட பின்பு 2 மூக்கு துவாரங்களும் திறந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் வயோதிகம் தன்மை ஆகிவிட்டதே, உடல் விரைப்பாக இருக்கிறதே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். யாராவது ஒருவர் கூட ஒரு காலை பிடித்து கொண்டு ஒரு காலை இறக்கலாம். முடிந்த அளவு ஒரு காலை மாற்றி மாற்றி செய்வோமேயானால் பெரியவர்களுக்கும் சளித்தொல்லை நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். கீழே இறக்குங்க. முன்பு போல் பத்வாசனத்தில் அங்கே போய் உட்காருங்க. 2 பேரும் ஒன்று போல். நமது முனிவர்கள் எந்த அளவுக்கு மக்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 10,000 ஆண்டுகள் முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவு வாழாமல் 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மருந்து மாத்திரைகளெல்லாம் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளை ஒரு 6 மாதம் ஒரு ஆண்டு கழித்து இதை சாப்பிடக்கூடாது, பக்க விளைவுகள் வந்துவிடும் என்றெல்லாம் பேப்பரிலே வருவதையெல்லாம் அன்றாட கதையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆசனம் என்பது அப்படி அல்ல. இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது இந்த ஆசனம். இந்தியாவுக்கே சொந்தமானது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கே சொந்தமான ஆசனம்.
உலக மக்களோடு பழகி தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இதை பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் என்றும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.